ஹாய், ஒரு சூப்பரான ஒரு ரெசிபிங்க. சான்ஸே இல்லை, ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஆயில் இல்லை, கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் ஆகாது. ரொம்ப சூப்பராக ஹோல் ஃபேமிலியும் சாப்பிடலாம். அப்சல்யூட்லி ஹெல்த்திங்க. ட்ரை பண்ணலாமா? அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, சிக்கனை எடுத்து ஒரு ஹோல் சிக்கனை இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். கட் பண்ணி தனியாக வச்சுட்டு, இன்னொரு பவுலில் ஒரு கப் யோகட்டு, அதுக்கப்புறம் கார்லிக் பவுடர், ஜிஞ்சர் பவுடர், அதுக்கப்புறம் சில்லி பவுடர், ஜீரா பவுடர், கொரியாண்டர் பவுடர், கரம் மசாலா, டர்மரிக், பிளாக் பெப்பர், அதுக்கப்புறம் சால்ட்டு தேவையான அளவுக்கு. இந்த பவுடர் எல்லாமே நான் 1 டீஸ்பூன் தான் ஆட் பண்ணேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது எல்லாத்தையும் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இந்த சிக்கன் நம்ம கட் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த சிக்கனை எடுத்து அதில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுறோம். எல்லா பக்கம் போகிற மாதிரி அந்த மசாலாவை அப்ளை பண்ணிவிட்டு, இன்னும் சிக்கனுக்கு உள்ளார சைடில் அந்த கட் பண்ணியிருக்கோம், அந்த மிடில், லெக் ஸ்பாட்டில் எல்லா பக்கம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு, இதை ஒரு க்ளீன் பேப்பர் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்படி இல்லாட்டினா ஒரு லிட்டு போட்டு கூட க்ளோஸ் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு ஒரு ஹோல் நைட்டு ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நெக்ஸ்ட் டே அதை எடுத்து நீங்கள் இதை லஞ்சுக்கு கூட குக் பண்ணலாம். கொஞ்சம் சாலடோடு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு டீப் பேனில் அந்த சிக்கனை உள்ளே வச்சுட்டு, அதை நல்லா ஒரு 45லேருந்து 1 hour குக் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, அதை விட ஒரு மேலே ஹெர்ப்ஸ் கூட ஆட் பண்ணிக்குவேன். கொஞ்சம் கூட நான் சும்மா கொரியாண்டர் இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது ட்ரைடு தான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டீப் பேனில் ஒரு சின்ன ஸ்டாண்டு வச்சுட்டு, அது கூட கொஞ்சம் வாட்டர் அந்த இது வரைக்கும் வர மாதிரி ஆட் பண்ணி இந்த பேனை வச்சு ஒரு 45 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுங்க. ரொம்ப சாஃப்டாக ஜூஸியாக ரொம்ப ஹெல்த்தியான சிக்கன் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். சாலடோட சர்வ் பண்ணுங்கள்.